பாருங்க, அந்த மனிதன் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டான். தான் பாவி என்பதை உணர்ந்தான். அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்தது, தெய்வ பயம் இருந்தது. அவனுக்குள்ள ஆண்டவர் நீதிபரர் என்கிற அறிவு இருந்தது. அது மட்டுமல்ல, நித்தியத்தை குறித்த ஒரு தெளிவான நம்பிக்கையும் இருந்தது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, மரணம் என்பது வாழ்வின் முடிவு அல்ல, அது நித்தியத்தின் துவக்கம். ஆனால் அந்த மனிதன் அந்த அறிவோடு கூட நின்று விடவில்லை. சரியான நேரத்தில் இயேசுவின் சமூகத்தை நோக்கி பார்த்தான். அந்த நித்தியத்துக்கு பங்காளியாய் மாறி போனான். இன்றும் கர்த்தர் தருகிற இந்த அருமையான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நித்தியத்தை குறித்த அறிவோடு நின்று விடாமல் அந்த நித்தியத்தை பெற்றுக் கொள்வதற்காக உங்கள் வாழ்வை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள். இயேசு சீக்கிரம் வருகிறார். கண்களை மூடலாமா? கண்களை மூடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஒரே ஒரு நிமிடம். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று அந்த கள்ளனை பார்த்து சொல்லிவிட்டார் ஆண்டவர். காரணம் என்ன? அவனுக்குள்ள தான் பாவி, நியாயப்படித்தான் நான் தண்டனையை அனுபவிக்கிறேன் என்கிற உணர்வு இருந்தது. நித்தியம் உண்டு என்கிற அறிவு இருந்தது. வாய்ப்பை தவற விட மாட்டேன் என்கிற சரியான ஒரு துணிவு இருந்தது. இன்று என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுவாரா உங்களை பார்த்து? இதுவரை ரட்சிக்கப்படாத சகோதரா சகோதரி, இதுவரை இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத வாலிப தம்பி தங்கச்சி, பெரியவங்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தருகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்காகிலும் மனம் திரும்புவீர்களா? உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் உனக்கு அது நலமாயிருக்கும். உங்களுக்குள்ள அந்த நிச்சயம் இருக்குதா? இயேசுவின் வருகை சம்பவிக்குமேயானால் நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியும் என்கிற ஒரு ஆயத்தம் உங்களுக்குள் இருக்கிறதோ? ஆண்டவர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். மைனர் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். மேஜர் மேஜர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றான் உறவினரும், கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் ஊற்றான் உறவினரும், கூடுவிட்டு ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்த பலவீனமோ, தீராத பாவம் வியாதியையோ மாறாத உந்த பலவீனமோ, கோர குருசில் சுமந்து தீர்த்தார், காயங்களால் நீ சுகம் வருவார். தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய். தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை.
அழகு மாறி நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாறி நிலை, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணமோர் நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரே வருவாய் தருண். நம்மை வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம். வல்ல ஆண்டவரே. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய அளவுல நம்ம ஜீவியம் காணப்படுகிறதா? அப்படி இல்லாவிட்டால் இந்த நேரத்தை அவரை நெருங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவே, என்னை மன்னியும், உம்முடைய ராஜ்யத்தின் பங்காளியா என்னை மாற்று. கேட்பீங்களா? நம்முடைய ஜபத்தை அவர் கேட்கிறார். அப்படியே நீங்க செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. தூரத்தில் கண்ட வெளிச்சம் உள்ளம் உடைந்ததா, தூரத்தில் கண்ட வெளிச்சம் உள்ளம் உடைந்ததா, உடைந்த உள்ளம் கண்ட உலகம் சிலுவை, உடைந்த உள்ளம் கண்ட உலகம் சிலுவை. இதற்கு நீ பரதீசி இருப்பாய் என்பதாலே, இதற்கு நீ பரதீசி இருப்பாய் என்பதாலே, சிலுவையே சிலுவை மீட்பின் உரிமை, சிலுவையே சிலுவை மீட்பின் உரிமை. இப்பொழுதும் மூன்றாவது வசனத்தை அருமையான பாஸ்டர் ஐசக் அவர்கள் நம்மத்திலே தருவார்கள். Praise the Lord. Hallelujah. இந்த மூன்றாவது வார்த்தையும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே எடுத்து சொல்லுவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல தருணத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஸ்தோத்திரம். அதிகமான வசனங்களை எடுத்து ஒரு வியாக்கியானம் செய்வதற்கு நேரமில்லை என்றாலும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் சற்று தியானிப்போம், எடுத்துக்கொள்வோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இதில் 2 விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போல நாம் ஆதியாகமத்திலே ஸ்தோத்திரம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது அவர் சொல்கிறார், வானத்தின் பணியினாலும் பூமியின் கொழுமையினாலும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். 2 விதமான ஆசீர்வாதம். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுதோ, ஒரு மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதோ, ஏதோ அதாவது ஒரு சாதாரணமாக மேற்பூச்சாக ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிக் கொடுப்பதில்லை. ஆசீர்வதிக்கும் பொழுதும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும் போதும் அவனை உள்ளும் புறமுமாக ஆசீர்வதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா.
இந்த இடத்திலே ஆண்டவர் அருமையாக ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? ஸ்தோத்திரம், ஸ்திரியே அதோ உன் மகன் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வதிலே இரண்டு விதமான காரியம் இருக்கிறது. ஒன்று சரீர பிரகாரமானது, இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமானது. இந்த சரீர பிரகாரமான காரியம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போவது அவருக்கு தெரிந்த பின்பு தாம் பிதாவிடத்துக்கு போகிறோம், நாம் இன்னும் இந்த உலகிலே நான் மனிதனாக சரீரத்திலே இருப்பது கிடையாது, அதனாலே சரீரத்திலே நான் விட்டு சொல்லுகிற இந்த தாய்க்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு தன்மை உடையவராக இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சரீர பிரகாரமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம், இன்றைக்கு இருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகள் தங்களுடைய முதிர் வயதான தாயாரை நன்கு என்ன செய்ய வேண்டும், கவனிக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்து போன அந்த முன்மாதிரியை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக வாலிப தம்பி தங்கைகள் எல்லாம் எந்த ஒரு பொறுப்பும் இன்றி தாய் தகப்பனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவது கிடையாது. அவர்கள் தங்கள் மனம்போன போக்கிலே இன்று எல்லாரும் இன்டர்நெட்டில் உட்கார்ந்து கொண்டு, பேஸ்புக்கில் உட்கார்ந்து கொண்டு சோத்திரம் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாய் தகப்பன் ஏதாயிலும் சொன்னால் கோபித்துக் கொள்ளுகிறார்கள். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அது உங்க காலத்துல நீங்க அப்படி இருந்திருப்பீங்க, இந்த காலத்துல நாங்க இப்படிதான் இருப்போம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு ஒன்றும் போதிக்க வேண்டியதில்லை, இப்படி எல்லாம் சொல்றாங்க. அருமையான வாலிப தம்பியே தங்கையே, இந்த இடத்தில் இருக்கிற அருமையான தாய்மார்களே தகப்பன்மார்களே, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த காரியத்தை பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல ஏதோ என்னுடைய வேலையை நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்ததாயிட்டு, பிதாவின் சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுறதுக்கு தான் அந்த பூமியில வந்தேன், என் வேலை முடிஞ்சிட்டு, பிதாவே நான் என்னை உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போகல. அவர் தன்னுடைய தாயை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே அதோ உன்னுடைய மகன் என்று சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? தமக்கு அன்பா இருந்த சீசனை பார்த்து சொன்னார். 27 சீசனை பார்த்து சொன்னார், சகோதரனே அதோ உன் தாய் என்று சொன்னார். அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு தன்மையுள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி நேரத்தில் மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே எப்படி தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிந்து நடந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, அதே போல இன்றைய நாட்களிலே நீங்கள் தாய்க்கும் தகப்பனுக்கும் ஆவிக்குரிய முறையிலே கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதோடு கூட உங்கள் தாய் தகப்பன் முதிர் வயதாய் இருக்கும் போது இயேசு கிறிஸ்துவை போல அவர்கள் மேல் நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக, ஒரு பொறுப்புள்ளவர்களாக, அவர்களுக்காக சகல காரியங்களையும் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரம். இரண்டாவதாக நான் இதை ஆவிக்குரிய பிரகாரமாக சொல்ல விரும்புகிறேன். அதிகமாக வசனத்தை எடுத்து பேச நேரம் இல்லை. கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவர் ஸ்திரியே அதோ உன்னுடைய மகன் என்று சொன்னார். அதன் பிறகாக சொன்னார், சோத்திரம், 27 வசனத்தை வாசிங்க. பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். சீஷனை நோக்கி சொன்னார், அதோ உன் தாய் என்று சொன்னார். சோத்திரம். பெரிய மாணவர்களே, இந்த அதோ உன் தாய், ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்பதற்கு என்னுடைய ஆவிக்குரிய சரியான அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 33 ஆண்டுகள் ஊழியம் செய்தார், அதிசயங்கள் செய்தார், அற்புதங்களை செய்தார், பல லட்சக்கணக்கிலே சோத்திரம் ஆத்துமாக்களை மனம் திரும்புதலுக்கு நேராக, தேவ ராஜ்யத்துக்கு நேராக வழி நடத்தினார். ஆனால் இப்பொழுது அந்த ஊழியத்தை விட்டு ஆண்டவர் பிதாவினிடத்துக்கு செல்லவிருக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் ஸ்திரீயை பார்த்து முதலாவதாக சொன்னார். ஸ்திரீ சபைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அப்போஸ்தலர்கள் பரிசுத்தவான்களுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அதனாலே ஆண்டவர் இந்த பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பதாக தாம் சம்பாதித்த திரு ரத்தத்தை ஊற்றி தாம் பாடுபட்டு சகித்து 33 ஆண்டுகள் சோத்திரம் தூங்காமல் உறங்காமல் செபித்து உழைத்த அந்த திருச்சபையை தம்முடைய பரிசுத்த அப்போஸ்தலருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை அநேகர் தவறுதலாக ஒப்பிடுகிறார்கள். மரியாள், இயேசுவினுடைய தாய் மரியாள் அவர்கள் தான் திருச்சபை என்று சொல்லுகிறார்கள். அப்படியாக அல்ல. சோத்திரம். திருச்சபை என்பது ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்திரீக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறபடினாலே அந்த திருச்சபையை தேவன் தம்முடைய அப்போஸ்தலரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இதுதான் அதனுடைய முதன்மையான சத்தியம். திருச்சபையானது கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். தேவன் அவர்கள் மூலமாய் உண்டு பண்ணி வைத்திருக்கிற சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்பட்டு இருக்க வேண்டும். இதைத்தான் ஆவியானவர் அந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த இடத்திலே நாம் ஒரு திருச்சபையாக கூடி வந்திருக்கிறோம். சோதனம். முதலாவது நாம் பார்த்தோம்,
நம்முடைய வாழ்நாளிலே நாம் தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை பொறுப்புடன் செய்ய வேண்டும். ஒரு பொறுப்புடைமை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, திருச்சபையானது நம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்திலே நாம் ஒரு திருச்சபையாக கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே ஒரு அப்போஸ்தலனாக, கர்த்தருடைய பரிசுத்தவானாக ஆண்டவர் ஒரு ஊழியரை நம் மத்தியிலே வைத்திருக்கிறார். இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற எந்த ஒரு பிள்ளைகளும் தவறி போய்விடக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதோடு கூட ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த ஊழியருடைய விருப்பமும். நேற்றைய தினத்திலே அருமையாக கட்டிந்து கொண்டு சத்தியத்தை போதித்தார்கள். அதே போல வேறொரு சபையிலே இப்படி திருவிருந்து நாட்களில் போதிப்பது கிடையாது. ஏனோ தானோ என்று போதித்து சடங்காச்சாரமான காரியங்களை செய்வது போல பாரம்பரியத்தை அனுசரித்து விட்டு போய்விடுவார்கள். அதனால கண்டிப்பாக கடிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு காரணம் உங்கள் மேல் வைத்திருக்கிற அக்கறை. அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற ஒருவர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. இங்க வந்திருக்கிற ஒருவர் கூட திருவிருந்தை எடுத்து விட்டு மரணத்துக்கு உட்பற்றக்கூடாது, வியாதிக்கு உட்பற்றக்கூடாது, தண்டனைக்கு உட்பற்றக்கூடாது. இது தேவனுடைய திருச்சபை. இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கொடுத்து போயிருக்கிற, ஒப்படைத்து இருக்கிற திருச்சபை. அல்லேலூயா. இந்த திருச்சபையை ஆண்டவர் யாருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார்? இந்த இடத்தில் இருக்கிற பரிசுத்தவானுடைய கரத்திலே, அருமையான உங்களுடைய பாஸ்டருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். சோதரம். இந்த திருச்சபையானது அவர்கள் மூலமாய் வெளிப்பட்டு வருகிற சத்தியங்களுக்கு முற்றிலும் முழுவதுமாக கீழ்பட்டு நடக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் அதை ஒப்பு கொடுத்து விட்டார். தேவன் அதை என் கரத்தில் தான் வைத்துக் கொள்வேன் அப்படி என்று சொல்லவில்லை. ஆண்டவர் எங்கிருந்து போகக்கூடிய காரியம் தெரிந்த உடனே அவர் 2 காரியங்களை செய்தார். மாம்சத்தில் இருக்கிற தன்னுடைய தாய், இன்னொன்று ஆவிக்குரிய பிரகாரமாய் இருக்கிற தான் விட்டு செல்கிற திருச்சபை. இந்த 2ஐயும் ஒப்படைக்க வேண்டிய ஒரு இடத்தில் ஒப்படைத்தார். அல்லேலூயா. அதைத்தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் அருமையாக சொன்னார். சோத்திரம், நான் போறேன்பா, என் ஆடை மேய்ப்பியான்னு கேட்டார். அல்லேலூயா. அது சொன்ன ஆண்டவரே, நான் கண்டிப்பா மேய்ப்பேன். 3 தடவை ஆண்டை கேட்டார். நீ விட்டுறாதே, கை விட்டுறாதே. ஏன் ஆண்டவர் சோத்திரம் வேற யார்ட்ட தன்னுடைய தாயின் இடத்துல போய் நீங்க பாத்துக்கோங்கம்மா, நான் போறேம்மா, நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிதானே? சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. எங்க அண்ணன் இறக்கிறதுக்கு முன்னாடி, அக்கா இறக்கிறதுக்கு முன்னாடி என்னை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னாங்க. சோத்திரம், தம்பி நான் சாக போறேன், என் பிள்ளையை கைவிட்டுறாத பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன மாதிரி செய்ய முடியுமா? ஒரு சாதாரணமான, அதாவது அவங்க ரட்சிக்கப்படாதவங்க இருந்தாலும் அவங்க சாக போவதுக்கு முன்னாடி என் தம்பி ஒரு பாஸ்டரா இருக்கிறானே சொல்லிட்டு போவோம் அப்படின்ட்டு ஒரு அக்கறையில் சொல்றாங்க. ஆனா சோதரம், அவங்க ஹிந்துவா இருக்கிறதுனால நம்ம சொல்றபடி எதுவுமே நடக்க மாட்டாங்க. ஆனா திருச்சபை என்பது தேவனுடையது. அல்லேலூயா. தேவன் இங்கிருந்து செல்லும் என்பதாக அதை பொறுப்புள்ள நபர்களிடத்திலே, தம்முடைய சீஷர்களிடத்திலே, பரிசுத்தவான்களிடத்திலே அதை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்து ஆண்டவர் கடந்து சென்றார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஆவியானவர் இந்த திருச்சபைக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறபடினாலே, இந்த பரிசுத்தவான் மூலமாக ஆண்டவர் வெளிப்பட்டு பேசுகிறபடியினாலே சோதர இன்னைக்கு தேவன் இந்த இடத்துல இந்த ஆத்துமாக்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஏதோ நீங்களும் நானுமாக முயற்சி செய்து வரவில்லை. இது தேவனுடைய திருச்சபை. தேவன் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனாலே பரிசுத்த அப்போஸ்தலருக்கு கீழ்ப்பட்டு திருச்சபையானது வளரும் போது அந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு நபர்களும் தேவனுக்குரியவர்களாக, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக வாழ்வார்கள். அல்லேலூயா. நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். வாலிப வயசில் இருக்கிற தம்பிங்க சிந்தித்து பாருங்க. உங்க தாய் தகப்பனிடத்தில் நீங்க எவ்வளவு பொறுப்பாக நடந்து கொள்கிறீங்க? சற்று சிந்தித்து பாருங்க. சின்ன பிள்ளைங்க கூட சிந்திச்சு பாருங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாம் கீழ்ப்படிச்சு நடக்கிறீங்களா? ஏசப்பா கீழ்ப்படிச்சு நடந்தாங்களா இல்லையா? சொல்லுங்க மக்களே, நடந்தாங்களா? நீங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அப்போ வாலிப பசங்க இப்பவுமே நீங்க ஒரு உணர்வு அடைஞ்சிருங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னையிலிருந்து என் தாயையும் தகப்பனையும் நான் மதிப்பேன். இன்னையிலிருந்து என் தாய்க்கும் தகப்பனுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்வேன். இன்னையிலிருந்து நான் எப்பாடுபட்டாயிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எனக்கு முன்மாதிரியாக வைத்து ஆண்டவர் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை இயேசுவை போல நானும் நிறைவேற்றி முடிப்பேன் அப்படி என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க. இரண்டாவது, நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு தனித்தனி திருச்சபைகளாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு வருகிற நீங்க உங்களுடைய பரிசுத்தவான் மூலமாக வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் கீழ்பட்டு இருக்கிறீர்களா?
திருச்சபையானது கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லும்போது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். சோதரம், நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்களாக சபையாக விளங்கி வருகிறபடினாலே இங்க இருக்கிறவங்களுடைய பரிசுத்தவான்கள் மூலமாய் புறப்பட்டு வருகிற அந்த சம்மட்டியை போன்றதான கர்த்தருடைய வார்த்தையை, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகி அந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்தால் நீங்கள் நிச்சயமாக நித்திய ஜீவனுக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மேலும் கிறிஸ்து உங்களில் வாசமாயிருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தமாக ஜீவனுள்ளதாயும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த திருச்சபையினுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்பட்டு இருந்தால், கிறிஸ்து உங்களில் இருந்தால் நீங்கள் பாவத்துக்கு மரித்தவர்களாயிருப்பீர்கள், இந்த சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிவீர்கள். அல்லேலூயா. சோதரம், நம்மை நாமே சோதித்து பார்ப்போம், ஆண்டவருடைய கருத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆமென். நல்ல வார்த்தைக்காய் நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். குடும்பத்தில் தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுவது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் கடமை என்பதை சிலுவையில் இரட்சகர் வலியுறுத்தி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். மறந்துடாதுங்க. ஒவ்வொரு ஆண்டவரின் பிள்ளைகளுக்கும் தேவன் பொறுப்பை சொல்லுங்க கொடுத்திருக்காரா, கொடுக்கலையா? சத்தமா சொல்லுங்களா. பெற்றோருக்கு பொறுப்பு உண்டு, பிள்ளைகளுக்கு பொறுப்பு உண்டு. அவரவருக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை, அந்த உறவுகள் சிதைந்து போகாதபடி நிறைவேற்ற முன் வருவோமையானா இரட்சகர் இயேசுவின் இதய வாஞ்சையை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட முடியும். நீ நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது வேதத்தின் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் நடப்பவர்களுக்கு மட்டும்தான் நித்திய ராஜ்யம் என்பதை ஆண்டவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். மாதிரியை வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். தன்னுடைய இந்த உலக வாழ்வின் முடிவில் அவர் எவ்வளவு கரிசனையோடு தன் தாயை கவனித்து அந்த பொறுப்பை நிறைவேற்ற உண்மையாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பணம் பெரிது அல்லவே அல்ல, உறவு மேன்மையானது. ஸ்தோத்திரம். பணத்திற்காகவும் ஏதோ சில உலக ஆதாயத்துக்காகவும் உறவுகள் உறுதிப்படுவதை சிதைப்பதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். இது கர்த்தரின் எச்சரிப்பின் வார்த்தை. அல்லேலூயா. இன்றைய நவீன யுகத்தில் பெற்றோர் பிள்ளைகள் பாசம் படிப்படியாய் என்ன செய்து போகுது? தேய்ந்து கொண்டு போகிறது. இப்ப உள்ள பிள்ளைகள் நன்றாய் சம்பாதிக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பெற்றோருக்கு பணம் தானே வேணும், அதை வைத்து வாழ்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லி முதியோர் இல்லத்துக்கு பணம் கட்டிவிட்டு மனதார சந்தோஷமாய் வாழ்கிறதாய் நடிக்கிறார்கள். ஆனால் தேவன் அதை அருவருக்கிறார். அது தேவ சித்தம் அல்ல. பெற்றோரை கவனிப்பதும் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதும் ஒவ்வொரு கிறிஸ்தவ தனி மனிதன் மேல் விழுந்த கடமை. இதை செய்யாதிருந்தால் எனக்கு சொல்லுங்களா, இதை செய்யாதிருந்தால் எனக்கு ஐஓ. அது மட்டும் புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கை உயர்த்துற. ஹல்லேலூயா. பெற்றோரை கனப்படுத்துங்க, பெற்றோரை சந்தோஷப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். சில பிள்ளைங்களை பாத்தீங்கன்னா பெற்றோரை பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா பேசிடும். அவங்கள காணாத நேரத்துல அவ்வளவு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடும். அவர்கள் ஆண்டவருடைய இருதய வாஞ்சையை நிறைவேற்றாதவர்கள். அவர்களுக்கு ஆக்கினைத்தான் உண்டே தவிர
ஆண்டவரின் ராஜ்யம் கொடுக்கப்படுவது இல்லை. அதனால உணருங்க. இப்ப ஒரே ஒரு கேள்வி, உங்கள் பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களா? கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உங்கள் பொறுப்பை நிறைவேற்றுகிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்க. குடும்ப உறவுகள் உங்கள் மூலம் உறுதிப்படுகிறதா இல்லது சிதைக்கப்படுகிறதா? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. குடும்ப உறவுகளை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் காரணமாய் இருக்கிறீர்களா இல்லது வெட்டி விடுவதற்கு நீங்கள் காரியமாய் இருக்கிறீர்களா? யோசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, எங்களோடு நீங்க பேசுனீங்கப்பா. இந்த வார்த்தையின்படி உறவுகளை கட்டுகிறவர்களாக, பொறுப்பை நிறைவேற்றுகிறவர்களாக நாங்கள் காணப்பட தேவாதி தேவன் கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மாசத்தில் கண்ட வெளிச்சம் கண்ணீர் வடிந்ததா? மாசத்தில் கண்ட வெளிச்சம் கண்ணீர் வடிந்ததா? உரிமை கொண்ட பாசம் உயர்ந்த சிலுவையே, உரிமை கொண்ட பாசம் உயர்ந்த சிலுவையே. நீயே அதோ உன் மகன், யோவானே அதோ உன் தாய். ஸ்ரீயே அதோ உன் மகன், யோவானே அதோ உன் தாய். சிலுவையே சிலுவை உலக மீட்பின் உரிமை. சிலுவையே சிலுவை உலக மீட்பின் உரிமை. ஹல்லேலூயா. சந்தோஷம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல உங்களுக்கு கையை பிடிச்சு சொல்லுங்க, பொறுப்பை நிறைவேற்றுங்கன்னு, பொறுப்பை நிறைவேற்றுங்கன்னு. ரெண்டு பக்கமும் பார்த்து சொல்லலாமே, பொறுப்பை நிறைவேற்றுங்கன்னு. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சந்தோஷம். ஹல்லேலூயா. 4வது வசனத்தை அன்பு சகோதரர் விஜயகுமார் சாமுவேல் அவர்கள் பேசுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட இந்த 4வது வார்த்தையை சொல்லும்படியாக எனக்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த வார்த்தைகளை சொல்ல நான் யோசித்த பொழுது, முதலாவதாக ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி நாட்களிலே சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும், மரணத்தின் போது சொல்லுகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியமான வார்த்தைகளாக அது கருதப்படுகிறது. ஒரு மனிதன் வாழ்நாளில் என்னென்ன வார்த்தைகளை சொன்னாலும் அதை மதிக்க மாட்டாங்க. ஆனா கடைசியில மரண படுக்கையில இருக்கிற சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாருமே உற்று கவனிப்பார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா வார்த்தைகளிலும் இந்த 7 வார்த்தைகள் மிகவும் முக்கியமான வார்த்தைகளாக அது கருதப்படுகிறது. இன்றைய நாட்கள்ல நாம் பார்க்க முடியும், யாராவது ஒருத்தர் மரிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா எல்லா உறவினர்களும் போயிருவாங்க, எல்லா பிள்ளைகளும் கூட போயிருவாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏதாவது நமக்கு ஏதாவது ஷேர் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க. இதுல நமக்கு ஒரு தோட்டத்தையோ இல்ல நமக்கு ஒரு வீடையோ சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட போவாங்க. அது அவங்களோட வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக காணப்படும் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 7 வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையில அது மிகவும் பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, அது நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற வார்த்தையாக அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகள்ல பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்கப்பட்டது 4வது வார்த்தை. இந்த 4வது வார்த்தை என்னவென்று சொல்லி நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்க முடியும். 15வது அதிகாரம் 33வது வசனம் 34வது வசனத்திலே நாம் வாசிப்போம். 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். போது
இதற்கு இணையான வார்த்தையை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 45, 46 வாசிக்க முடியும். யாரும் வாசிக்க வேண்டாம், எக்ஸாக்ட்லி அதே வேர்சஸ் தான் இருக்கும் அதுலயும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகள் வேதனையினுடைய ஒரு உச்சகட்டத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள். மரணத்தினுடைய தன்னுடைய சரீரத்திலே அவர் பட்ட வேதனையினுடைய உச்சகட்டத்தில் மிகவும்